18ஆம் படி கருப்பசாமி துணை. என் தங்க பிள்ளையே, நீ எதிர்பார்த்த அந்த வெற்றி செய்தியோடு தான் நான் உன்னை தேடி வந்திருக்கிறேன். எப்போது என் வாழ்வில் நல்லது நடக்கும், எனக்கான நல்ல நேரம் எப்போது வரும் என்று தானே காத்திருந்தாய். இதோ இப்போது உனக்கான நல்ல நேரம் வந்ததால் தான் இந்த பதிவையே நீ பார்த்து கொண்டிருக்கிறாய். இந்த கருப்பசாமி யார், என்னுடைய அற்புதம் என்ன, என்னுடைய மகிமை என்னவென்பதையெல்லாம் இப்போது உன் வாழ்க்கையின் மூலமாக நான் உனக்கு உணர்த்தப் போகிறேன். நீ யார் யாருக்கோ பாவம் பார்த்து எவ்வளவோ பேருக்கு நல்லது செய்தாய், உதவி செய்தாய். ஆனால் எல்லாரும் உனக்கு கெடுதலையும் கெட்டதையும் மட்டும்தானே செய்தார்கள். கவலை கொள்ளாதே. யார் வேண்டுமானாலும் எப்படி வேண்டுமானாலும் இருந்து விட்டு போகட்டும். ஆனால் உன்னை பாதுகாக்கும், உன்னை காக்கும் கடவுள் இந்த கருப்பசாமி நான் இருக்கிறேன். நான் உன்னை நிழலாய் பின்தொடர்ந்து நீ எங்கு போனாலும் உனக்கு துணையாய் பாதுகாப்பாய் இருக்கும் வரையிலும் யாராலும் உன்னை அழிக்கவோ வீழ்த்தவோ முடியாது. எத்தனை நாட்கள் பசித்த வயிறோடும் பணமில்லாமல் வாழ்க்கையை கஷ்டப்பட்டு வாழ்ந்து கொண்டும் சுற்றி இத்தனை பேர் இருந்தும் ஒரு மனிதரும் உதவவில்லையே, ஒருவரும் நமக்கு உபயோகமாய் இல்லையே, நல்லது செய்வதை விட கெடுதல் செய்கிறார்களே என உறவுகளை நினைத்து வருந்தி கொண்டும் நீ வாழ்க்கையை கடந்து வந்திருக்கிறாய். அப்படி பசித்த வயிறோடும் பணமில்லாத வாழ்க்கையோடும் பொய்யான உறவுகளையும் சந்தித்து வாழ்க்கையை வாழ்ந்தனே இப்போது மனதளவில் பக்குவத்தை பெற்றுவிட்டாய்தானே. உறவுகள் என்றால் எப்படிப்பட்டவர்கள், பணம் இருந்தால் வாழ்க்கை எப்படி இருக்கும், இல்லாவிட்டால் எப்படி இருக்கும், வயிற்று பசி என்பது என்னவெல்லாம் உன்னை செய்ய தூண்டும் என அனைத்தையும் கற்றுக் கொடுத்து விட்ட என் தங்கமே. இந்த மூன்றும் ஒரு மனிதனுக்கு கற்றுக் கொடுக்கும் பாடத்தை எந்த மனிதனாலும் கற்றுக் கொடுக்க முடியாது என்பதால் தான் இந்த மூன்றையும் நான் உனக்கு அனுபவமாக கொடுத்தேன். வயிற்று பசியையும் பணமில்லாத கஷ்டமான வாழ்க்கையையும் பொய்யான உறவுகளையும் சந்தித்த நீ இனி எப்போதும் வாழ்வில் தவறு செய்ய மாட்டாய். தவறான மனிதர்களை நம்பி ஏமாந்து போகவும் மாட்டாய். உன்னுடைய செயலும் உன்னுடைய வார்த்தைகளும் மட்டும் இனி சரியாக, திறமையாக, முறையானதாக அமைந்து விட்டால் எல்லா இடத்திலும் எவ்விடத்திலும் எங்கு போனாலும் நீ ஜெயித்து சாதித்து விடுவாய் என் தங்கமே. அதே போல ஒரு சிலர் தான் நினைப்பதுதான் சரி, தான் சொல்வதுதான் சரி என வாதாடக்கூடியவர்களாகவும் இருக்கிறார்கள். அப்படி சும்மாவே ஏதாவது பேச வேண்டும், பம்பு வளர்க்க வேண்டும், வாதாடி நேரத்தை கழிக்க வேண்டும் என நினைக்கும் மனிதர்களுக்கு மத்தியில் நீ எந்த பதிலும் பேசாமல் அமைதியை ஆயுதமாக வைத்துவிடு. அவர்களுக்கு உண்மை என்றால் என்ன, வாழ்க்கை என்றால் என்ன என்பதை புரிய வைப்பதற்கு இந்த கருப்பசாமி நானே வந்து களமிறங்குவேன். போலியான மனிதர்களின் உபசரிப்புகளில் நீ ஏமாந்து போகாதே. அதற்கு பதிலாக நான் இப்படிதான் என எல்லாரிடமும் உண்மையாய் நீ இருந்துவிடு. பெருந்தன்மையாக நடிக்கும் மனிதர்களை காட்டிலும் இயல்பான குணத்தோடு இருக்கும் நீ எவ்வளவோ மேலான என் பிள்ளைதான். யாரும் உனக்கு அன்பு கொடுக்கவில்லை, அக்கறை கொடுக்கவில்லை, பாசம் காட்டவில்லை, காதல் கொடுக்கவில்லை என எந்த உணர்வையும் யாரிடமும் கெஞ்சி பெற வேண்டாம். ஏனெனில் அன்பை பிச்சை எடுக்கக்கூடாது, அக்கறையை கேட்டு வாங்கக்கூடாது, காதலை கெஞ்சி கெஞ்சி பெறக்கூடாது. மொத்தத்தில் உன்னுடைய உணர்வுகளை யாருக்கும் புரிய வைக்க நீ முயற்சி செய்ய வேண்டாம். எந்த மனிதர், எந்த துணை உன்னுடைய உண்மையான குணத்தை புரிந்து கொள்கிறாரோ, உன்னுடைய உண்மையான உணர்வுகளை புரிந்து கொள்கிறாரோ அவர்கள்தான் உன்னுடன் பழகுவதற்கும் உன் அருகில் இருப்பதற்கும் உன்னுடன் நட்பு கொள்வதற்கும் தகுதியானவர்கள். அப்படி உனக்கு ஒத்து வரக்கூடிய நல்ல மனிதர்கள் மட்டும் உன் அருகில் இருக்கும்படி இந்த கருப்பசாமி நான் பார்த்து கொள்கிறேன். எப்போதும் எல்லா இடங்களிலும் நான் உனக்கு துணையாய் இருக்கிறேன் என்ற எண்ணத்தை மனதில் வைத்து கொண்டு தைரியமாக எல்லா வேலைகளையும் செய்யப்பார். ஒருபோதும் ஒரு சூழ்நிலையிலும் நிதானமிழந்து நடந்து கொள்ள வேண்டாம் என் தங்கமே. நீ நிதானம் தவறவிடக்கூடிய இடங்கள் எல்லாம் நிச்சயமாய் வாழ்நாள் முழுவதும் வருந்தும்படி ஏதாவது ஒரு சூழ்நிலை அமைந்துவிடும். அதனால்தான் எப்போதும் பொறுமையாய் நிதானமாய் பேசு, எல்லா காரியங்களிலும் நிதானமாக செயல்படு என சொல்கிறேன். அவசரப்பட்டு பதட்டப்பட்டு எதையாவது நீ செய்துவிட்டால் அது உன் வாழ்க்கை முழுவதுமே உன்னால் திருத்திக் கொள்ள முடியாத பிழையாய் மாறிவிடும் என்பதை புரிந்து நடந்து கொள்.